ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ அளவு இருக்கிற ஒரு நாட்டுக்கோழி தாங்க அடிச்சிருக்கோம். நம்ம வீட்டில் வளர்ந்த நாட்டுக்கோழி தான் அடித்து குழம்பு வச்சுருக்கோம். இந்த தண்ணி குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி குழம்புக்கு நம்ம மிளகு ஆட்டி தாங்க குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு, இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி போல் தேங்காய், ஒரு காரத்துக்காக 8 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் நம்ம மல்லியும் வரமிளகாயும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா நமக்கு சீரகம் நல்லா அடியில் போய் நல்லா கருகிரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கிராம்பு, பட்டை, மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா மிளகாலாம் நல்லாவே செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மணமே நல்லா மிளகு வாசம் அடிக்கும். இந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா கண்ணாடி மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாங்க. கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணதை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்காக ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கறி நல்லா சுருண்டு வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த தண்ணி குழம்புக்கு இந்த மாதிரி கால், அந்த ரெக்கை இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கறியில் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி குழம்பு மாதிரி தான் சேர்ப்போம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டு வச்சிங்கன்னா நமக்கு அது கிரேவி மாதிரி கிடைக்கும். நம்ம இன்றைக்கி தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா தெரியும், குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நான் ஒரு 3 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி இறக்கியிருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு அந்த நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் டம்ளரில் ஊற்றி சூப் மாதிரி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சளியெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 நாளில் குறைஞ்சி வர மாதிரி ஃபீல் இருக்கும். நம்ம சூடான சாப்பாட்டில் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறியவே நம்ம தனியாக எடுத்து கிரேவி செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டம்ளர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி கொடுத்தா கூட நான் இந்த குழம்புலாம் சாப்பிடுவேங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்லேயே வளர்த்தி கோழியை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது சூப்பராக இருக்குங்க. பிராய்லர் செய்கிறத விட இந்த கோழி அடிக்கடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.